ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நியாயப்பிரமாணமா ஜீவனா, லா ஆர் லைஃப்? இந்த நாளிலே இந்த ஆராதனை தியானத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி என்கிற வார்த்தையை கவனியுங்கள். இது ஆபகூக் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபகூக் புத்தகமும் ரோமருக்கு எழுதின நிருபமும் இணை நூல்களாக நாம் பார்க்கிறோம். ஆபகூக் புத்தகம் மனுமக்கள் ரட்சிப்புக்கான மிக முக்கியமான சீர்திருத்தம் அல்லது திருப்புமுனை என்று கூறலாம். ஏனென்றால் இந்த சீர்திருத்தத்தை உலகுக்கு வெளிப்படுத்தின மார்ட்டின் லூதர் இந்த 2 நூல்களில் இருந்து இந்த வசனத்தை கையாண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலையும் ஆபகூக் புத்தகத்தில் இருந்து 2 வார்த்தைகளை அவர் கையாண்டிருக்கிறார். ஒன்று ஆபகூக் 1:4. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இது ஆபகூக் 1:4. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இந்த வார்த்தை எங்கே பிரயோகிக்கிறார் என்று பாருங்கள். ரோமர் 8:3 அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு என்று அவர் எழுதி கொண்டு போகிறார். அப்போ பலவீனமான நியாயப்பிரமாணம், இதை ஆபகூக்கும் எழுதுகிறார். அதிலிருந்து பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ரோமர் 8:3 கையாளுகிறார். இரண்டாவது ஆபகூக் 2:4 பின்பகுதி பாருங்கள். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1:17 எழுதுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று எழுதுகிறார். ஆகவே 2 வசனங்கள் ரட்சிப்புக்கு மிக முக்கியமான வசனங்கள். ஆபகூக் 1:4, ஆபகூக் 2:4. அதே போல ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8:3, 1:17. இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு பகுதியை மட்டும் நாம் சிந்திக்கலாம். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். இங்கே நியாயப்பிரமாணம் ஜீவன், நியாயப்பிரமாணமா விடுதலையா? ரட்சிப்பு நியாயப்பிரமாணத்தின் வழியாக ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அப்போது இந்த ஆபகூக் ரோமருக்கும் இடையே ஒரு பெரிய பாலம், ரட்சிப்புக்கான ஒரு பெரிய பாலத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்து முடித்தார். ரொம்ப அருமையான தேவனுடைய ரட்சிப்பினுடைய திட்டம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. ஏனென்றால் இந்த மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்ய முன் வந்தார். அப்போது நியாயப்பிரமாணம் ஏன் பலனற்றதானது? அதை மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன். முதலாவது, நியாயப்பிரமாணம் மனிதர்களை பாவத்திற்கு கீழாக விற்று போட்டது. சோல்டு அண்டர் சின். ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு நான் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன், எனக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் இல்லை, நான் மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறேன், எனக்கு ஆவியில் எந்த விதமான ரட்சிப்பும் எனக்கு கிடைக்கவில்லை, நான் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டேன். எஸ்தர் 7:4 வாசிக்கிறோம், எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். சோல்டு. ஏசாயா சொல்றாரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, நீ சிறையில் இருக்கிறாய், விலையின்றி நீங்கள் விற்கப்பட்டீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பணம் இன்றி மீட்கப் போகிறார். ஏசாயா 52:3. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது, நியாயப்பிரமாணம் நம்மை பாவத்தின் கீழ் விற்று போட்டது. இரண்டாவது, கலாத்தியர் 3:19 பவுல் எழுதுகிறார், வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டது. இஸ் ஆடட்
unto sin. அதாவது பாவத்திற்கு மேலாக பாவம் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒழிய அதிலிருந்து எந்த விதமான விடுதலையும் இல்லை. காவல் மேலும் 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 நம்மை சிறைப்படுத்தி கொண்டே போனது என்பதை பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார். மூன்றாவதாக கலாத்தியர் 3:23 எழுதுகிறார், ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டிருந்தோம், நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். ஆகவே நாம் விற்கப்பட்டோம், நம்முடைய அக்கிரமங்கள் கூட்டப்பட்டு கொண்டே போனது, நாம் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அப்படி என்றால் நாம் விடுதலை அடையக்கூடாதபடிக்கு சாத்தான் உங்களையும் என்னையும் காவலில் வைத்திருந்தான். எதுவரைக்கும்? விசுவாசம் வெளிப்படுகிறது வரைக்கும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு சிலுவையினுடைய தியாகத்தை நமக்கு செய்து நம்மை விடுதலையாக்கினார். அதே கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அடிமைப்படுத்தப்பட்டிருந்த என்னை, விற்கப்பட்ட என்னை, காவல் பண்ணப்பட்டிருந்த என்னை, அடைக்கப்பட்ட என்னை ஆண்டவர் என்னை விடுதலை செய்தார். இப்பொழுது எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சாபத்திற்கு உள்ளான என்னை அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதனால தான் இந்த ஆராதனை வேளை நமக்கு ஒரு லிபர்ட்டி, அது இந்த கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம், ஒரு ஜீவன், ஒரு விடுதலை. அந்த விடுதலையோடு கூட நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவருடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூறுவோம். ஆகவே தான் கலாத்தியர் 4:9 எழுதுகிறார், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்கிறீர்கள். ரெண்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள், தேவன் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை வீட்டு கொண்டிருக்கிறார். அதனால் பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பாதீர்கள். மறுபடியும் அடிமைப்பட வேண்டாம், மறுபடியும் காவலுக்குள் போக வேண்டாம். சுயாதீனத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.